அவனுடைய வார்த்தையை கேட்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை பாட, உம்மோடு உறவாட, உம்மை தரிசிக்க எங்களுக்கு தந்த பெரிய பாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர், எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர். நாங்கள் எங்களை பற்றி உமக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. கொஞ்ச நேரம் உம்மை ஆராதித்தோம், பாடினோம், புகழ்ந்தோம். உடைய சமூகத்திலே மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்தீர். உடைய வார்த்தை கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். எங்களோடு இடைப்படும் உடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். எங்கள் எஜமானனே, உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ வேண்டும். நீர் விரும்புகிறபடி நாங்கள் வாழ வேண்டும். உம் சித்தத்தை செய்ய வேண்டும். எங்களை படைத்தவரே, எங்களை அழைத்தவரே, நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களை நடத்தும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு நபர் வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய நடத்திப்பு இருக்கட்டும். இயேசுவே, உடைய நடத்திப்பு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகி இருந்தான். அவன் எலிசாவிடத்திலே வந்து நிற்கிறான் சுகம் பெறுவதற்காக. அப்போ எலிசா அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ யோர்தானிலே போய் 7 முறை நீ மூழ்க வேண்டும் என்று சொல்லுகிறான். எலிசா சொன்ன வார்த்தையின்படி இந்த நாகமான், அந்த குஷ்டரோகி, அந்த யோர்தான் நதியிலே போய் 7 தடவை மூழ்கிறான். He dipped or immersed himself in the river Jordan for 7 times. 7 முறை யோர்தான் நதியிலே மூழ்கினான். மூழ்கி எழுந்தபோது, 7வது முறை மூழ்கி எழுந்தபோது அவன் குஷ்டரோகம் முழுவதும் நீங்கிவிட்டது. அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறிவிட்டது. இன்றைய செய்தியுடைய தலைப்பு டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூபமாகுதல். டிரான்ஸ்பிகரேஷன் அப்படி என்றால் பொருள் என்ன? வேதாகமத்தில் சொல்லப்படுற அல்லது நடந்த செயல்கள் எல்லாவற்றிற்கும் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. பிறவிக்குருடனுடைய கண்களை இயேசு திறந்தார். திறந்துவிட்டு சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 5 அப்பம் 2 மீனை பங்கிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவப்பம் என்று சொல்லுகிறார். லாசருவை உயிரோடு எழுப்பின பிறகு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே வேதாகமத்தில் நடந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. All the incidents that has taken place in the Bible, they have spiritual significance. அவள் எல்லாவற்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. இந்த நாகமான் யோர்தான் நதியிலே மூழ்கி அவன் முழுவதும் மாறிவிட்டான். அவனுடைய சரீரம் ஒரு நல்ல ஒரு பிள்ளை, சிறு பிள்ளையனுடைய சரீரத்தை போல மாறிவிட்டது. He was transfigured. அவன் மாற்றப்பட்டான். அப்படியானால் பொருள் என்ன? ஆண்டவர் தமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை எதிர்பார்க்கிறார். டிரான்ஸ்பர்மேஷன் என்பது வேறு, டிரான்ஸ்பிகரேஷன் என்பது வேறு. டிரான்ஸ்பர்மேஷன் என்றால் பொதுவாக உள்ள சில விஷயங்களை மாற்றுவது. டிரான்ஸ்பிகரேஷன் டோட்டலா ஆளையை மாற்றுவது, உங்க ரூபத்தையே ஆல் டுகெதர் ராடிக்கல் சேஞ்ச், ஒரு முழுமையான மாற்றம் தருவதுதான் டிரான்ஸ்பிகரேஷன். அன்றைக்கு அந்த நாகமானுக்கு ஆண்டவர் ஒரு முழுமையான மாற்றத்தை கொடுத்தார். He was healed within and without, in and out, முழுவதுமாக அவன் மாற்றப்பட்டான். தேவ பிள்ளைகள் நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே
ஒரு முழுமையான மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். God wants you to have a total transfiguration. ஒரு முழுமையான மாற்றம். ஏதோ ஒரு பகுதியில் அல்ல, 2 பகுதியில் அல்ல, கொஞ்சம் அல்ல, பாதி அல்ல, ஒரு முழுமையான மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் நன்றாக ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நல்ல கவனிங்க. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால், அந்த லைனை அண்டர்லைன் பண்ணீங்க. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போமா அப்படின்னா அர்த்தம் என்ன? நாம யார மாதிரி மறுரூபம் ஆயிடுவோமா? அவரை போலவே மறுரூபம் ஆயிடுவோமா? இந்த மறுரூபம் மரணத்துக்கு பிறகு வருவதல்ல, ரகசிய வருகையிலே வருவதல்ல. 2ஆம் வருகையில் இயேசு வருவார், அப்ப நான் மறுரூபமாவேன். அங்கு ஒரு மறுரூபம் உண்டு, அது இப்பொழுதே பூமியிலே உருவாக வேண்டும். The transfiguration should begin right now, here itself, as we are living on this earth. பூமியில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அந்த மறுரூபம் என்ன பண்ண வேண்டும்? நடைபெற்றாக வேண்டும். அந்த மறுரூபம் நடைபெற்றாக வேண்டும். அந்தியோகியாவிலே முதலாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று. இவர் இயேசு பின்பற்ற சீஷன், இவருக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க தெரியுங்களா? கிறிஸ்டியன். இவர் யார மாதிரி இருக்கிறாரு? கிறிஸ்துவ மாதிரியே பேசுறாருயா. ஒரு சாயல் குணமெல்லாம் கிறிஸ்துவ மாதிரி இருக்குதுயா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினாங்களோ அவங்களை என்னன்னு சொல்லிட்டாங்க? கிறிஸ்டியன். அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் கிறிஸ்துவ போல இருக்கிறேன். நீங்க மனதுக்குள்ள ஆசையாவது படுங்க, மனதுக்குள்ள ஆசையாவது படுங்க. அவருடைய சுபாவம், அவருடைய பண்பு, நான் அவரை மாதிரி மாறணும் என்று சொல்லி ஆசைப்படுங்க. நீங்க வேற உலக பிரகாரமா பெரிய ஆள் ஆகணும், பெருசெல்லாம் சாதிக்கணும், ஓகே, நீங்க அதை நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனா இதுதான் உங்களுடைய வாழ்க்கை நோக்கமா இருக்கணும். என்னவா மாறணும்? நான் அவரை போல மறுரூபம் அடைய வேண்டும். சரி, மறுரூபம் அடைவதற்கு சில உதவிகள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஐ எம் கோயிங் டு கிவ் சம் டிப்ஸ். நீங்கள் மறுரூபம் ஆவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும்? வாட் ஷுட் பி டன் from on our side to be transfigured. நான் மறுரூபம் அடைவதற்கு எனது சார்பிலே என்ன செய்ய வேண்டும்? இப்ப வாசித்த அதே பகுதியில 2 ராஜாக்கள் 5:14 அவன் யோர்தான் நதியிலே 7 முறை மூழ்கினானாம். வேதாமத்திலே யோர்தான் என்பதற்கு மரணம் என்று பொருள். The word Jordan means death in the Bible. அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் சுயத்திற்கு சாக வேண்டும். 7 முறை மூழ்குதல். நான் முழுசுமா செத்துடணும். நான் சுயத்துக்கு, என்கிட்ட சுயமே இருக்கக்கூடாது. விசுவாசிகள் நல்லா கவனமா கேளுங்க. நீங்க நினைக்கலாம் இது முடியாதுன்னு நினைக்கலாம். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சுயம் இருக்குதுன்னு சொல்றாங்க. உங்கள்ட்டையும் கொஞ்சம் சுயம் இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். நான் சுயத்திற்கு சாக வேண்டும். dying to myself, என் சுயத்திற்கு சாக வேண்டும். கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப அந்த இடத்துக்கு வந்தாகணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க என்ன நினைக்கணும் தெரியுங்களா? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு ஞானத்தான் எடுத்தீங்களோ, அன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டீங்க? செத்துட்டீங்கன்னு நினைச்சுக்கணும். அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் எந்த குழப்பமும் எந்த பிரச்சனையும் உங்க மூலம் வராது. உங்களுக்கு விரோதமா எதுவும் நடந்தா கூட இந்த ஆட்டிடியூடு, எந்த ஆட்டிடியூடு? ஐ ஹவ் பீன் crucified with Christ, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டேன் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க.
உதாரணம் சொல்றேன் கேட்டுங்களேன். என்னை வச்சு உதாரணம் சொல்றேன். என்னை யாரோ மரியாதை குறைவா நடத்துறாங்க, இன்சல்ட் பண்ற மாதிரி நடத்துறாங்க, அல்லது என் பேச்சை கேட்கல, அல்லது ஏதோ ஒரு தகவல் சொல்லலை, என்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைக்கலை. இப்போ நான் நினைக்கிறேன், என்னெல்லாம் மதித்து அழைக்கலையா, என்னை மதிக்கலை, என்னை கூப்பிடலை. உடனே நான் என்ன தெரியுமா இப்போல்லாம் நினைக்கிறது, நான் செத்து 30 வருஷம் ஆகுது. எப்படி சொல்லுங்க? இப்போ யாரோ ஒருத்தங்க என்ன இன்சல்ட் பண்ணுற மாதிரியோ அல்லது அவமரியாதையோ அல்லது என்ன தகவல் சொல்லலை அல்லது கூப்பிடலை ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன தெரியுமா நினச்சிக்கிறது, ரசிக்கப்பட்டு 30 வருஷம் ஆகுது இல்லையா, நான் நினைப்பேன் நான் செத்து 30 வருஷம் ஆகுது. ஏன்ட்டு இவர் எப்படி சொல்லுவார், சொல்லாட்டி போதும் பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ ஒருத்தங்க என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க, அப்போ நான் நினச்சிக்குவேன் நான் செத்து 30 வருஷம் ஆகுது, இவர் என்னை இன்சல்ட்லாம் பண்ண முடியாது, பண்ணலை, அவர் இன்னும் என்ன இன்சல்ட் பண்ணலை. சரி, இந்த இடத்துக்கு எல்லாம் வருவோமா? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? செத்துட்டேன்னு நினைப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, என்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தில் முழுக்க ஞானத்தான் எடுத்துட்டோம், அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், நான் செத்துட்டேன். செத்து போன ஒரு ஆளை ஒரு ஆள் திட்டுறான், அவன் என்ன செய்வான் சொல்லுங்க? செத்து போன ஆள் என்ன செய்வான்? பேசாமல் இருப்பான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நிந்திக்கிறான், கையை ஓங்குற, என்னமோ பண்ணுறான்னு வச்சுங்க. இன்வைட் பண்ணலை கல்யாணத்துக்கு. செத்து போனவனை யாரும் இன்வைட் பண்ணுவாங்களா? சொல்லுங்க, இன்னிலேருந்து என்ன இடத்துக்கு வரணும்? கிறிஸ்துவுடனே கூட ஒத்துக்கிற மாதிரி தெரியல நிறைய பேர். ஈகோ ரொம்ப தொந்தரவு பண்ணுதில்ல உங்களை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். இப்போ நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்குது, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் உங்களை ரொம்ப கெடுக்குது. ஓகே, இதான் முதல் கருத்து. மறுரூபம் அடைய வேண்டுமானால் சொல்லுங்க, மறுரூபம் அடைய வேண்டுமானால் எந்த இடத்துக்கு வந்துடணும்? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. நோ மோர் ஐ. உங்க புஸ்தகத்துல நோட்டுல மேலெல்லாம் எழுதி வச்சுங்க, என்னன்னு? நோ மோர் ஐ. கஷ்டம்தான் இல்ல? இனி நான் அல்ல. நானுன்னு போறதெல்லாம் விட்டுடுங்க. என்னை மதிக்கலை விட்டுடுங்க, என்னை கூப்பிடல விட்டுடுங்க, என்னை அழைக்கல விட்டுடுங்க. ஏன்? நான் தான் இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே பெரிய பாவம் எது தெரியுங்களா? முத பாவம் எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? லூசிபர். பரலோகத்தில் லூசிபர் என்ற பிரதான தூதன். எப்படி ஆரம்பிச்சது? நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் ஆராதனை கொடுத்தல் வீற்றிருப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இப்படி நான் சொன்னானா ஆண்டவர் அங்கன்னு தள்ளிட்டார். வாயை திறந்து கூட சொல்லல, மனசுக்குள்ள நினைச்சான். அப்ப உலகத்திலேயே பெரிய பாவம் எதுதான்? சுயம்தான். செல்ஃபிஷ்னஸ் இஸ் தி ரூட் ஆஃப் ஆல் சின்ஸ். செல்ஃபிஷ்னஸ் இஸ் தி ரூட் ஆஃப் ஆல் சின்ஸ். சுயம்தான் எல்லா பாவத்துக்கும் அடிப்படை காரணம். அதை மேற்கொண்டுடுங்க. மறுரூபம் அங்கதான் ஆரம்பிக்குது. மறுரூபம். அதனால்தான் ரோமர் 12:2-3 பிறகு வாசித்து கொள்ளுங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அங்க ஆரம்பிச்சிடணும். என்ன? நான் அல்ல. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? இனி நான் வாயத்திலிருந்து ஆசைக்கா ஒரு தடையா சொல்லுங்களேன். இனி நான் அல்ல. இனி யாரும் என்ன மதிக்கலன்னு கவலைப்படுவீங்களா? என்னை யாரும் கூப்பிடலன்னு கோச்சுப்பீங்களா? சொல்லுங்க. யாரும் உங்களை திட்டினா கோச்சுப்பீங்களா? என்ன சொல்லணும்? சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லணும்? நான் செத்து எத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டு நான் செத்து, உங்க வருஷத்தை நீங்க சொல்லுங்க, என் வருஷத்தை நான் சொல்றேன். நான் செத்து 30 வருஷம் ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை எப்படி கூப்பிட முடியும்? என்னை எப்படி கூப்பிட முடியும்? என்னை எப்படி மதிக்க முடியும்? அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. விடு. நான் செத்து போய் எவ்வளோ நாள். ஓகேவா? ரைட். அடுத்த குறிப்புக்கு போலாமா? லூக்கா சுவிசேஷம் 9:29 படிக்கலாம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று. Prayer will transform you or transfigure you. ஜெபம் உங்களை மறுரூபப்படுத்தும். ஜெபம் உங்களை மறுரூபப்படுத்தும். யாரெல்லாம் ரெகுலரா தனி ஜெபம் பண்றாங்களோ, எல்லாம் கேட்டுங்க, யாரெல்லாம் ரெகுலரா தனி ஜெபம் பண்றாங்க, உங்களை நிறைய பேர் நான் சந்திச்சு பார்த்துருக்கிறேன். ஆமா, எப்படி ஜெபம் பண்றீங்கன்னு நான் கேட்டிருக்கிறேன். சில ஆள் ஜெபிக்கிறதே இல்லை, அது எனக்கு சரியா படலை. ஜெபிக்காத ஆட்கள் வாழ்க்கையில மறுரூபம் வர முடியாது. எப்படி ஜெபம் ஒரு ஆளை எப்படி மறுரூபப்படுத்துறீங்களா?
ஜெபம் பண்ணுவீங்க, சில ஜெபத்துக்கு பதில் வராது. தொடர்ந்து உண்மையாக ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க, ஏன் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கல. ஆண்டவர் உணர்த்துவார், இதெல்லாம் சரிப்படுத்துவான்னுவார். அப்புறம் சரிப்படுத்துவீங்க, அப்புறம் ஜெபம் பண்ணுவீங்க. அப்புறம் சில நேரம் ஜெபம் லேட் ஆகும், ஆண்டவர் பொறுமையாக இருந்துவார், பொறுமையை கற்றுக்குவீங்க. இப்போ ஜெப வாழ்க்கை உள்ளவங்களுக்கு கிராஜுவலா என்ன நடந்துகிட்டே இருக்குதுங்க, உள்ளுக்குள்ள ஒரு மறுரூபம் நடந்து கொண்டே இருக்கும். நீ யாராவது மன்னிக்காம இருப்பீங்க, ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை மன்னிச்சல்ல, நீ அவனை மன்னிச்சிரு, அப்போதான் உன் ஜெபத்தை கேட்பண்ணுவார். அப்போ நீங்கள் மன்னிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஜெப வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா தனி ஜெபம், குடும்ப ஜெபம், எனிவே ரெகுலர் ப்ரேயர் வில் டிரான்ஸ்ஃபிகர் யூ, உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் மறந்துடாதீங்க, இதுவரையிலும் தனி ஜெபம் பண்ணலைன்னா இன்னிலிருந்து பண்ண ஆரம்பிங்க. ஒரு மணி நேரம் ஒதுக்க முடியாதா உங்களால்? ஆண்டவரோடு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம், 40 நாள் உபவாசமெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்குறோம், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார். ப்ரேயர் லைஃப் வில் டிரான்ஸ்ஃபிகர் பீப்புள். அடுத்தபடியாக வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அபிஷேகம் மறுரூபப்படுத்தும். அனாயிண்டிங் shall transfigure you. அபிஷேகம். உங்க வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால், கர்த்தரே ஆவியானவர். அதுக்கு முந்தின வசனம், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அப்போ நீங்கள் மறுரூபம் அடைய முடியாதபடிக்கு ஏதாவது கட்டுகள் இருந்தா ஆவியானவர் அந்த கட்டுகளை உடைப்பார். ஏதாவது கட்டுகள் உங்க லைஃப்ல இருந்துச்சுன்னா அந்த கட்டுகளை யார் உடைப்பான்? ஆவியானவர் உடைப்பார். இன்னொரு விஷயம், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அந்த வசனத்தை நம்புங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஆவியானவர் உங்களை சத்தியத்துக்குள் நடத்துவார். நன்றா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அபிஷேகம் உங்களை மறுரூபப்படுத்தும். எனவே ஆண்டவர்கிட்ட அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும். ஏன்னா ஆவிக்குரிய உலகம் இது. We are living in a spirit world. வெறும் மெட்டீரியல் வேர்ல்டில் வாழலை. அநேகருக்கு அது நம்பிக்கை இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும், தேவ பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு ஆவிக்குரிய உலகம். இங்கே தூதர்கள் இருக்கிறாங்க. இது ஒரு ஆவிக்குரிய உலகம். இங்கே ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் தூதர்கள் இருக்கிறாங்க, கண்ணுக்கு தெரியாது, இன்விசிபிள். இங்கே தூதர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த பக்கம் சுற்றிலும் குட்டி குட்டி சைத்தானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. வெளியே வாடா, எப்படியும் வருவல்ல. துறையூர்லேருந்து ஒரு தம்பி கதிரவன்னு ஆரம்பத்தில் ஊழியத்தில் இருதயபுரம் முதல் தெருவில் இருந்தப்ப ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்துட்டான். கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தா, இவன் கூடவே தங்க வச்சு கல்லூரிக்கு போயிட்டு வருவான். இவன் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்த பிற்பாடு அதிகமாக விக்கிர கோயிலுக்கு போகிறதில்ல, சினிமா பார்க்கறதில்ல. ஒரு மாற்றம் வந்துடுச்சு. ஊர்லேருந்து அவன் தம்பி வந்துட்டான். தம்பி வந்து, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி கெட்டு போயிட்ட? அவன் சொல்கிறான், யாரு? இந்த தம்பிக்காரை இவனை பார்த்து சொல்கிறான், ஏன்டா இப்படி கெட்டு போயிட்ட, ஏன்டா இப்படி ஆயிட்ட அப்படி. அவன் சொல்கிறான், என் பக்கத்தில் உட்காந்து, நான் நல்லதாண்டா இருக்கிறேன், இப்போ ஒரு சந்தோஷமா இருக்கிறேன்டா. அடே நீ ஒரு கிறுக்கு, இங்கே வாடா அப்படின்னா. கிட்ட போனான், பாக்கெட்டில் பணம் எடுத்து வச்சு, நேராக வாடா ஒரு சினிமா போய் பார்த்துட்டு வாடா அப்படின்ட்டான். இவன் திரும்பி வந்துட்டான் என்கிட்ட. வந்துட்டு, பாஸ்டர் இப்படி பண்ணுறான், என்ன பயப்படுறாத, தைரியமா இருறா அப்படின்னு சொல்கிறேன். ஓஹோ, இங்கேயே இருந்துக்கிட்டா பாதுகாப்புன்னு நினைக்கிறியா? அவன் சொல்கிறான், வெளியே வருவல்ல, நான் பார்த்துக்கிறேன்டா உன்னை, வெளியே வருவல்ல. அந்த மாதிரி தான் இப்போ. ஆமாம், சைத்தான் வெளியே வருவல்ல,
அப்படி நீங்க தைரியமா சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆவியினால் நடத்தப்படணும். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆமா. ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். Those who are led by the Holy Spirit, they are called as the sons of God. எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். எனவே ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே நீ நடத்தும். உங்க ஜெபங்கள் அதை வைங்க. பாட்டெல்லாம் பாடுறோம். ஆரம்பிக்கிறப்ப எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையான்னு பாட்டு பாடுறோம். உங்க வீடுகள் அந்த பாட்டை பாடுங்க. கால ஜபத்தில் அந்த பாட்டை பாடுங்க. அடிக்கடி பாடுங்க. ஆவியானவரே என்னை நடத்தும், என்னை நடத்தும் என்று சொல்லுங்க. ஆவியானவர் நடத்துவார். எனவே அபிஷேகம் மறுரூபப்படுத்தும். அடுத்தபடியா 1 பேதுரு 1:23 அழிவில்லாத இந்த வசனத்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பழைய மனுஷன் செத்து போயிட்டான், புது மனுஷன் உருவாக்கிட்டாரா? எப்படியா அது எப்படி நடந்துச்சா? இந்த வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப எதனால புது வாழ்வு எப்படி கிடைக்குது? மறுரூபம் வசனத்தினால் கிடைக்கிறது. வசனத்தினால் கிடைக்கிறது. வேதத்தை வாசிக்க 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 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லைஃப்ல மறுரூபம் கிடைக்கும். வசனம் படிக்கிறீங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் படிக்கிறீங்க. அன்னைக்கு ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, நீங்க போய் எரியிற நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தாம என்ன பண்ணுவீங்க? அதை செட்டில் பண்ண பார்ப்பீங்க. ஏன்? இன்னைக்கு என்ன படிச்சீங்க? வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது படிச்சீங்க. இப்போ ரோட்ல போறீங்க, ஒரு ஆள் கஷ்டத்தில் இருக்கிற பாக்குறீங்க. இப்போ அன்னைக்கு படிச்சீங்க வசனம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள் படிச்சீங்க. அவளுக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டுறீங்க, உங்க சுபாவம் மாறுது. உங்க சுபாவம் மாறுது. பைபிள் படிச்சீங்க. ஒரு நாள் உன்னை ஒருவன் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை திருப்பி கொடுன்னு படிச்சீங்க. அன்னைக்கு ஒருத்தவங்கள்ட்ட சண்டைக்கு நிற்கிறான், நீங்க பேசாம இருக்கிறீங்க. இழிச்ச வாயினாட்டா நீங்க நினைப்பீங்க, நான் என்ன இழிச்ச வாயினாடா? இனிமே அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, ஆமான்னு சொல்லுங்க. நான் இழிச்ச வாய்ந்தான் சொல்ல மாட்டீங்களே. யாராவது உங்களை அடிச்சா அடி வாங்கிட்டு பேசாம நிக்கணும். அப்ப யாரும் உங்களை கேட்கலாம், நீங்களே கூட உங்களை கேட்கலாம், என்ன இழிச்ச வாயினாடா? ஆமா நான் இழிச்ச வாய்ந்தான். ஆமா நானு. ஏண்டா உனக்கு சூடு சொரணம் இல்லையாடா? இல்லை சூடு சொரணம் எல்லாம் இல்லை. ஏண்டா நான் செத்து சொல்ல மாட்டீங்களே. வசனம் படிக்க 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 என் வாழ்க்கையில என்ன ஏற்படுது? மறுரூபம் ஏற்படுது. அதனால்தான் தினமும் பைபிள் படிங்கன்னு கேட்கிறோம் உங்களை. தினமும் பைபிள் படிங்க. மந்திரத்துல எல்லாம் மாங்காய் உடைக்க முடியாது. இவ்வளவு பெரிய பைபிள் எதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு? மந்திர புஸ்தகமா இது? சில ஆளு பேய் ஓட்டும் போது இந்த பைபிள் எடுத்துட்டு போய் இது வச்சு ஓட்டிட்டு இருக்கிறான். இப்ப நான் நினைக்கிறது, இது என்ன பேய் ஓட்டுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா? பயம், பேய் தன்னை தாக்கிடுமான்னு. அது தாக்கினா இதோட தாக்கட்டும், என்கிட்ட வரக்கூடாது நம்ம நினைக்கிறான். The Bible is not meant for that. அதுக்காக பைபிள் ஆண்டவர் தரல. இதை வாசித்து வாசித்து நான் என்ன அடையணும்? மறுரூபம் அடையணும். எனவே பைபிள் ரீடிங் shall transfigure you. வேத வசனம் உங்களை மறுரூபப்படுத்தும். அடுத்தபடியா நீதிமொழியின் புஸ்தகம் 13:20 வாசிக்கலாம். நீங்க ஞானியோடு சேர்ந்தா ஞானி ஆயிடுவீங்களா? ஒருவேளை உங்களுக்கு புத்தி அறிவு வராம இருக்கலாம். அந்த ஞானியோடு சேர்ந்துட்டீங்களா என்ன வந்துடும்? உங்களுக்கு ஞானம் கிடைச்சிடும். மூடனோடு சேர்ந்தா மூடன் ஆக வேண்டியதுதான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நான் ஞானத்துல குறைவுள்ள ஆளு, அறிவுள்ள குறைவுள்ள ஒரு ஆள். ஒரு ஞானியோடு பழகிறேன். இப்போ பழக பழக அவர்கிட்ட இருந்து சிலதெல்லாம் கத்துக்கிறேன். நான் கத்துக்கிட்டு என் சுபாவம் மாறுது. மாறுதா மாறலையா? மாறுதா? ஆமா. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உங்க சுபாவம் மாறுவதற்கு ஐக்கியம் முக்கியம். ஃபெலோஷிப். ஃபெலோஷிப் வித் ஹோம்? வித் காட்ஸ் பீப்புள். தேவ மக்களோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். வந்தது போனவற்றில் ஐக்கியம் கொண்ட பிரச்சனை தான். இது பல தடவை சொல்லி இருக்கிறேன்.
நீங்க ரட்சிக்கப்படும் போதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஒரு கிளி வியாபாரம் இருந்தான். ஒரே தாயிலிருந்து உருவான 2 கிளி வச்சிருந்தான். அந்த கிளியை 2 பேர் வாங்கிட்டு போனாங்க. ஒரு ஆளு தமிழ் பண்டிட்டு ஒரு கிளியை வாங்கிட்டு போனார். இன்னொரு ஆளு ஒரு ரவுடி அந்த கிளியை வாங்கிட்டு போனான். 2 பேர் 2 கிளியை வாங்கிட்டு போனாங்க. ஒரு ஆள் யாரு? தமிழ் பண்டிட்டு. இன்னொரு ஆள் யாரு? ஒரு ரவுடி. 1 மாசம் 2 மாசம் கழிச்சு இந்த கிளியை வித்தவனுக்கு ஆசை, இந்த கிளியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனான். முதல்ல இந்த தமிழ் ஆசிரியர் வீட்டுக்கு போனான், இந்த கிளியை பார்ப்போன்னு. அந்த கிளி அந்த தமிழாசிரியர் வீட்டு வாசப்படில் இருக்குது, திண்ணையில் இருக்குது. கிட்ட போறான். ஒரு 20 அடி தூரத்தில் போகும்போது அந்த கிளி அவனை பார்த்து சொல்லுது, வாங்க அண்ணே, வணக்கம் அண்ணே, உட்காருங்க அண்ணே, சாப்பிட்டு போங்க அண்ணே, வீட்டில் அம்மா நல்லா இருக்காங்களாண்ணே அப்படின்னு கேட்டுச்சு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே இந்த கிளி இப்படி பேசுதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். சரி, ஏன் அந்த கிளியை வாங்கிட்டு போனது யாரு? ஒரு தமிழ் ஆசிரியர். அவர் தமிழ் கற்றுக் கொடுத்துட்டார். ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் மற்றொரு கிளியை பார்க்கலாம், அந்த ரவுடி வாங்கிட்டு போனான், அந்த கிளியை பார்க்கலான்னு அவன் வீட்டுக்கு போனான். ஒரு 20 அடி தூரம் போறதுக்குள்ளே அந்த கிளிவனை பார்த்து, டாய் திருட்டு போயலே, எங்கடா வந்து, போடா தூர ராஸ்கோல் அப்படின்னு திட்டுது. இது என்ன காரணம் சொல்லுங்க பாலாம்? யுவர் அசோசியேட். நீ யாரோடு ஐக்கியப்படுறையோ அவங்க ஸ்வாவம் உனக்குள்ள வரும். வந்தவன் ஐக்கியப்பட்டுனா அவன் லாங்குவேஜ் தான் உனக்கு வரும். எப்படி அந்த லாங்குவேஜ்லாம் வேணுமா? நல்ல லாங்குவேஜ் வேணுமா உங்களுக்கு? நல்ல ஸ்வாவம் வேணுமா? அப்போ யாரோட பழகணும் சொல்லுங்க? யாரோட பழகணும்? ஆமாம், ஃபெலோஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவ மக்களோடு பழகுங்க ரொம்பமா. அடுத்தபடியா நீதிமொழிகள் 29:15. ஒரு பையனை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி ராட் யூஸ் பண்ணுங்க. பெரும்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். இப்போ அந்த மாதிரி செய்திகள்லாம் இப்போ பார்க்க முடியறதில்லை. டிவியிலையோ வெளியிலையோ பல கூட்டங்கள் நடக்குது. பல செய்தியாளர்கள், பெரிய பெரிய செய்தியாளர்கள் கொடுக்குறாங்க. அவங்க செய்திகளில் மக்களை கரெக்ஷன் பண்ணுற மாதிரி, டிசிப்ளின் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. எப்போதுமே பாசிட்டிவாகவே சொல்கிறாங்க. எதை செஞ்சாலும் ரைட்டு, பரவாயில்ல பரவாயில்லன்றாங்க. என்ன ஆகும் தெரியுங்களா? வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நான் பரீட்சை எழுதினேன். என் பரீட்சை தாளில் சில குறைகள் இருந்தது. ஆசிரியர் அங்கே சிகப்பு பேனாவில் ரெட்டிங் பேனில் சுழிச்சு அதை திருத்துறாரு. அதுக்கு மார்க்கு குறைக்கிறார். என்னை கூப்பிட்டு சொல்றாரு, அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். என் ஆசிரியர் தப்பா, நான் தப்பு பண்ண இடத்துல ரைட்டு போட்டுட்டு என் மேலே ரொம்ப அன்பு காட்டுற மாதிரி மார்க்கை போட்டு பாஸ்ன்னு அனுப்பிட்டாருன்னா நான் வாழ்க்கையில் திருந்தவே மாட்டேன். நல்லா கவனமாக கேட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிறு சிறு பிழைகளை, குறைகளை சுட்டி காட்டி கண்டித்து பிரசங்கம் வைக்கணும். அதுதான் உண்மையான பிரசங்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரும்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். உங்க பிள்ளைகளை டிசிப்ளின்ல கொண்டு வர பாருங்க. உங்களுக்கும் டிசிப்ளின் தேவை. அதனால தான் யோபு சொல்றார் 23:10, நான் சோதிக்கப்பட்ட பின் நான் பொன்னாக விளங்குவேன். சஃபரிங். ஆண்டவர் தேவ பிள்ளைகளை மறுரூபப்படுத்துவதற்கு என்னெல்லாம் அனுமதிப்பாரு? டிசிப்ளின், கரெக்ஷன், சஃபரிங், பாடுகள் அனுமதிப்பார். உன்னை தெரிந்து கொண்டேன், உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் நம்ம சில நேரங்களில் பாடுகள் வழி அனுப்புவார். எதுக்காக தெரியுங்களா? நம்மளை மறுரூபப்படுத்த. டிரான்ஸ்ஃபிகர். இன் ஆர்டர் டு டிரான்ஸ்ஃபிகர் மீ, God will make me to go through sufferings. பாடுகள் வழியாக நான் போகும்படி அனுமதிப்பார். காரணம் என்ன? என்னை உருவாக்குவதற்காக. விசுவாசிகள் எல்லாரும் கவனிச்சுங்க. பாடுகள் வரும்போது ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து பொறுத்திருந்து கேட்கணும். ஆண்டவரே, what you want me to do? நான் எந்த பகுதியிலையாவது மாற வேண்டுமா சொல்லுங்கப்பா என்று கேட்கணும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்போது உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறேன். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபத்தை ஆண்டவர் தருகிறார். எப்படி தருகிறார்? பாடுகள், டிசிப்ளின், கரெக்ஷன். கடைசியா இங்க வாசிக்கிறோம் பிலிப்பியர்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன். அப்படின்னா அர்த்தம் என்ன? கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர்தான் என் வாழ்வு, அவர்தான் என்னில் வாழ்கிறார். கலாத்தியர் 2:20, இனி நான் அல்ல. யார் வாழ்றா? இயேசு வாழ்றார். நான் செத்து போயிட்டேன்,
இப்ப வாழ்றது யார் வாழ்றது? இயேசுதான் வாழ்றார். 1 கொரிந்தியர் 11:1 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் கிறிஸ்துவை இமிட்டேட் பண்றது மாதிரி நீங்களும் என்னை இமிட்டேட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு போல வாழ பவுல் ட்ரை பண்றாராம். இயேசு போல வாழ நம்மளையும் சொல்றாரு, நீங்களும் அப்படி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றார். ட்ரை பண்ணுவீங்களா இயேசு போல வாழ? இல்லைங்க, நான் சினிமா நடிகர் போல தாங்க வாழ விரும்புகிறேன், நடிகை மாதிரி புடவை கட்ட விரும்புகிறேன், அந்த நடிகை வாங்கின புடவை மாதிரி நானும் வாங்கி கட்டிக்கிட்டு ரோட்டில் நடக்கிறப்ப அவங்க நடக்கிற மாதிரி நடந்து பார்க்க விரும்புகிறேன். அதெல்லாம் மாற்றிக்கிட்டு நிறைய பேர் இப்போ ஹேர் கட்லாம் நடிகர்கள் மாதிரி கட் பண்ணுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் அவங்கள மாதிரி போடுறாங்க. நான் அடிக்கடி நினைப்பேன், இவங்க தேவ பிள்ளை தானா, இவங்க விசுவாசி தானா? ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை உள்ளத்தில் என்ன இருக்கணும்? நான் இயேசுவை வெளிப்படுத்தணுமே. இன்னைக்கு தீர்மானம் பண்ணலாமா? எத்தனை பேர் மறுரூபம் அடைகிற வாழ்க்கை விரும்புறீங்க? நிஜமாலுமா? பார்க்கலாமா? திட்டுனா வாங்கிக்குவீங்களா? யாரும் கூப்பிடலன்னா கோச்சுவீங்களா? அடிச்சா மறுபடியும் அடிச்சிருவீங்களா? சொல்லுங்க. மறுரூபம் அடைஞ்சாச்சா? ஆக விரும்புங்க, ஆசைப்படுங்க.